மை வி3 உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, நாம் இதுவரை கிட்டத்தட்ட 3 வருடங்களாக நம் நிறுவனம் நல்லபடியாக செயல்பட்டு கொண்டிருந்தன. 2.5 வருடம் காலமாக இந்த நிறுவனம் நல்லபடியாக செயல்பட்டது என்பது எனக்கு தெரியும். கடந்த மார்ச் மாதம் வரை நல்லபடியாக செயல்பட்ட நிறுவனம். இந்த நிறுவனத்தில் பல பொருட்கள் தயாரித்து பலவிதமாக சேல்ஸ் மூலம் மக்களுக்கு நல்லதொரு பணியை செய்து கொண்டிருந்தன. அப்படி செய்து கொண்டிருக்கும்போது ஒரு சில விசமிகள், முதலில் உருவானது அசோக் சிறுநிதி என்பவர், அதோடு சேர்ந்து கோவை ஸ்டாலின் போன்ற சில நபர்கள் சூழ்ச்சியால் நமது நிறுவனத்தை தவறுதலாக சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வந்தனர். நாளடைவில் அதுவே கேஸ் ஆக்கி அதன் மீது கேஸ் போட்டு இன்று வரை செயல்பட விடாமல் தடுத்து கொண்டு இருக்கின்றனர். ஓகேங்களா? இன்றைக்கு வரைக்கும் தடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி உள்ள கால சுச்சுவேஷன் படி பார்த்தா எல்லா கட்சிக்காரங்களும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. பாமகலேருந்து, டிஎம்கேலேருந்து, ஏடிஎம்கேலேருந்து, மதிமுகலேருந்து எல்லா கட்சிக்காரங்களும் தான். சீமான்லாம் சும்மா சொல்லக்கூடாது, பயங்கரமாக வேலை செய்கிறான். சீமான் கட்சிக்காரன் முதற்கொண்டோம் எல்லா கட்சிக்காரன் லெட்ரு பேடை வச்சுக்கிட்டு விடுதலை சிறுத்தை, இன்னும் நிறைய கட்சிக்காரங்க, எண்ணிக்கை அடங்காத பல கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இன்றைக்கி நம்ம நிறுவனத்தை மக்கள் நலம் வாழ்வதற்கு உபயோகமாக இருக்கின்ற நமது நிறுவனத்தை பற்றி தரைக்குறைவாக பேசி அந்த நிறுவனத்தை எப்படியாவது முடிச்சு கட்டணுங்கிற ஒரே வேலையாக எல்லா கட்சிக்காரங்களும் சேர்ந்து தான் செய்கிறாங்க. ஓகேங்களா? இதில் ஆளுங்கட்சி மிக அழுத்தமாக சொல்லி கொண்டிருக்கு. பட்டு நம்ம நிறுவனத்தில் வந்து இன்றைக்கி வரைக்கும் ஏதோ ஒரு கட்சியில் எல்லோருமே இருக்கிறோம். பட்டு இனிமேல் எந்த கட்சிக்காரனுக்கும் தயவு செஞ்சு யாருமே வேலை செய்யாதீங்க. ஓகேங்களா? யாருமே வேலை செய்யாதீங்க. மொத்தத்தில் அந்த கட்சி ஓட்டு போடுங்க, இந்த கட்சி ஓட்டு போடுங்க, எவனுமே இனிமேல் கேட்காதீங்க. மக்களுக்கு நல்லது செய்யலை அப்படின்னா எவனையும் இனிமேல் வரணுங்கிற அவசியமே கிடையாது. அவன் அப்படியே போகட்டும். ஓகேங்களா? மக்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருந்தால் மட்டும், இது வரைக்கும் எந்த கட்சியும் கிடையாது. இனிமேலும் ஏதாவது ஒரு கட்சி வந்ததுனாலும் அதை வந்து நீங்கள் ஆதரிங்க. ஆனால் இது வரைக்கும் இருக்கிற கட்சி எல்லா கட்சிக்காரங்களும் ஒன்று சேர்ந்து இன்றைக்கி மை3 ஆர்ட்ஸுங்கிற ஒரு கம்பெனியே இல்லாத சூழ்நிலையை உருவாக்கியே ஆகணுங்கிற ஒரு குறிக்கோளில் அலைகிறாங்க. அதே நேரத்தில் நீதித்துறை இன்றைக்கி நல்லபடியாக செயல்படுது. ஓகேங்களா? அந்த நீதித்துறையை நம்புவோம். நீதித்துறையில் இருக்கிறவங்க கண்டிப்பான முறையில் நல்லதொரு வழியை காட்டுவாங்க. அதற்கு நாம் என்ன செய்யணும்? இந்த நிறுவனத்தில் பயணிக்கிற அனைவருமே தயவு செஞ்சு எல்லோருமே சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஓகேங்களா? நம்ம நிறுவனத்தின் மீது இதுவரைக்கும் நல்லபடியாக செயல்பட்டு கொண்டிருந்த நிறுவனம், இந்த நிறுவனத்தின் மீது அவதூறாக பேசி கொண்டிருப்பவர்கள் மீது தயவு செஞ்சு எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வந்து இமெயில் மூலியமாகவோ, இசிமெயில் மூலியமாகவோ, அல்லது லோக்கல் ஸ்டேஷன் மூலியமாகவோ, அல்லது கலெக்டர் ஹவுஸ் மூலியமாகவோ இந்த நிறுவனத்தில் பயணிக்கின்ற அனைத்து நபர்களும் தயவு செஞ்சு கேஸை கொடுங்க. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு இதை பாருங்கள். நம்ம எம்டி சார் வந்து இன்றைக்கு வரைக்கும் மக்களுக்கு நல்லது பண்ணிவிட்டு ஏன் இப்படி போய் உட்காரணும்? யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கு வரைக்கும் நல்லது செஞ்சுருக்காரு. யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பான முறையில் அவர் வெளியே வரணும். இன்னும் மென்மேலும் நம்ம எல்லாம் வளரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, மை3 ஆர்ட்ஸ் உறுப்பினர்கள் அனைவருமே நலம் வாழ விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரேடியாக எல்லா கட்சிக்காரனையும் விட்டு ஒழிச்சிருங்க. எந்த கட்சிக்கும் வேலை செய்யாதீங்க. தயவு செஞ்சு எல்லா கட்சிக்காரனையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு நம் நலம் வாழ, நலம் விரும்பி யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா மை3 ஆர்ட்ஸ் நிறுவனர் எம்டி சார் மட்டும்தான். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எம்டி அவர்கள் நல்லது செஞ்சுருக்காரு, இனிமேலும் செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கையில் நாம் எல்லாமே பயணிக்கிறோம். இது வரைக்கும் பயணிச்சுட்டு இருந்தோம், இனிமேலும் பயணிப்போம். மை3யில் உண்மையாக இருக்கிறவங்க எல்லோருமே கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக கொடுங்க. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு நேரில் போயோ அல்லது உங்கள் ஃபோன் மூலியமாகவோ எப்படியோ ஒரு இடத்துல கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்லது ஒரு செய்தி கண்டிப்பாக கிடைக்கும். மிக விரைவில் கண்டிப்பாக வெளியே வருவார். நம்ம நீதித்துறை கரெக்டாக தான் இருக்குது, இன்றைக்கி வரைக்கும் கரெக்டாக தான் இருக்குது. இதை நானும் நம்புகிறேன். நம்ம இந்திய நாட்டின் ஜனத்தொகை அனைத்து ஜனங்களும் கண்டிப்பாக நம்பிக்கையோடு இருக்கோம். கண்டிப்பாக எல்லோருமே நம்புவோம். சட்டத்துறையில் இருக்கிறவங்க யாராவது இந்த வீடியோ கேட்டாலும் தயவு செஞ்சு உங்களுடைய மனசாட்சிப்படி கரெக்டான கம்பெனியாக இருந்துச்சுன்னா ரன் பண்ணுறதுக்கு விடுங்க. ஓகேங்களா? இனிமேலும் ரன் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மை3 ஆர்ட்ஸ் உறுப்பினர்கள் அனைவருமே தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமை காக்கவும், பொறுமையோடு இருந்து இன்னும் ஒரு 2 மாதங்களில் நமது நிறுவனம் நல்லபடியாக செயல்படும் என்பதை புரிதலோடு கண்டிப்பாக செயல்படும்.
இதை வந்து கொஞ்சம் உறுதியாக எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக பண்ணுங்கள், நல்லா சிறப்பாக பண்ணுங்கள். ஆனால் எந்த கட்சிக்காரனையும் நம்பாதீங்க, ஓகேங்களா? மக்கள் நல்லதை செய்யணும் நினைக்கிற எந்த கட்சியுமே இல்லை, இன்றைக்கி வரைக்கும் எந்த கட்சியுமே கிடையாது. எல்லாமே கட்சிக்கு விசுவாசம் தான் இருக்காங்களே ஒழிய மக்களுக்கு விசுவாசமாக எவனுமே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதை மட்டும் கான்ஃபரன்ஸ் பண்ணுங்க, கண்டிப்பாக இருங்க. இஓடபிள்யூ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நேரடியாக போய் கேஸ் கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் செல்ஃபோன் மூலியமாக கேஸ் கொடுங்க. மற்றபடி யாரையுமே நம்பாதீங்க, ஓகேங்களா? இன்றைக்கி வரைக்கும் எல்லாருமே தவறு தான் செய்கிறாங்க, தவறு மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஓகேங்க சார். எதுவும் தவறுதலாக பேசியிருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. ஆனால் பட் எந்த கட்சிக்காரனும் சரி நமக்கு நல்லது செய்யலை, அது மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன். ஓகேங்க சார், நன்றி.